வணக்கம் மாணவர்களே, நம்ம இன்னைக்கு நிலை மின்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்தில் கடைசி பகுதி மின் தடையாக்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியாக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இல்லையா. இந்த மின் தடையாக்கிகள் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதாவது மின்சாரத்தை கடத்திவிடக்கூடிய பொருள்களில் ஏதாவது தடை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அதை தான் என்னன்னு சொல்லுவோம், மின் தடைகள் அப்படின்னு சொல்கிறோம். இதை ரெசிஸ்டர்ஸ் ஆர் அப்படிங்கிற எழுத்தில் குறிப்பிடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா குழந்தைகளா. இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன சோதனை மூலமாக விளக்கம் அளிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லியும் பார்த்துருந்தோம் இல்லையா. கவனிங்கப்பா, நம்ம பாடப்புத்தகத்தில் ஒரு படங்கள் கொடுத்துருக்காங்க. அது கவனிக்கிறதுக்கு முதல், அதாவது இப்போது ஒரே நீளமும் ஒரே தடிமனும் இருக்கக்கூடிய வேறு வேறு உலோகங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு மின் தடையாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருளில் தடிமன் ஒன்று, நீளமும் ஒன்று, ஆனால் உலோகங்கள் வேறு வேறு, ஒன்று நிக்ரோம் ஆகலாம், ஒன்று செம்பு கம்பி ஆகலாம். இந்த மாதிரி பண்பில் வேறு பண்பில் இருக்கக்கூடியதில் மின் தடை ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி தடிமன் ஒரே பண்பு ஒரே பண்பு, ரெண்டுமே இரும்பாக இருந்தால் இரும்பு, செம்பாக இருந்தால் செம்பு, நிக்ரோமாக இருந்தால் நிக்ரோம், இப்படி பண்பில் ஒரே பண்பு, ஆனால் நீளத்தில் வித்தியாசம், அப்போது மின்தடை ஒரே மாதிரி இருக்குமா. அதற்கு அடுத்தது பண்பில் ஒரே மாதிரி, நீளமும் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் தடிமனில் வித்தியாசம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் இதில் ஏற்படக்கூடியதில் மின்தடை ஒரே மாதிரி இருக்குமா. இந்த 3 சூழ்நிலைகள் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா. இதில் எல்லாத்துலேயுமே ஏற்படக்கூடிய மின் தடைகள் எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியது தான் இந்த மின் தடையாக்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடம். சரியா குழந்தைகளா. இப்போது நம்ம பாட புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய இது செய்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு சோதனை மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், தெளிவுபடுத்திருக்க முடியும். அது நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த படத்தை ஒன்று கவனிங்க பார்க்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பலகையில், மரப்பலகையில் பொருத்தமான பல்வேறு கடத்திகளில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. என்னெல்லாம் கடத்திகள்னால் இரும்பு, அலுமினியம், நிக்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பிகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதில் PA அப்படின்னு சொல்லக்கூடியது இரும்பு, PB அப்படின்னு சொல்லக்கூடியது அலுமினியம், PC, PD, PE அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 கம்பிகளும் எனது நிக்ரோம் கம்பிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரியா. அப்போ இதில் PA, PB, PC, PD ஆகியவற்றின் நீளம் எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. அப்போ PE வந்து 2 மடங்காக இருக்கிற போது நம்ம இது எப்படி சோதனையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, PA, PB, PC, PD இந்த மின் சுற்று எப்படி இருக்குது, நீளம் சமமாக இருக்குது. PE மாத்திரம் நீளம் எப்படி இருக்குது, 2 மடங்காக இருக்கிறது. PDன்னு சொல்லக்கூடியது PA, PB, PCயை கம்பேர் பண்ணுற போது தடிமன் கூடுதலாக இருக்குது. அப்போ இந்த மின் சுற்றை நம்ம முழுமையாக்கிறோம். இதில் என்ன பொருத்தியிருக்கிறாங்க, ஒரு அம்மீட்டர் பொருத்தியிருக்கிறாங்க, ஒரு ஸ்விட்ச் இருக்குது, இதில் ஒரு பல்பு, ஒரு பேட்டரி இணைக்கப்பட்டிருக்குது. J அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சுதந்திரமான முனை. சரியா. இதில் இந்த அம்மீட்டர் ரீடிங்கை அளவு காட்டுறதை வச்சாக்கும் நம்ம இந்த மின்தடைகள் எவ்வளோ தூரம்னு சொல்லி கணக்கு பண்ணுறோம்.
இதில் சுவிட்சை ஆன் பண்ணிட்டு ஜேங்கிற முனையை ஏங்கிற புள்ளியில் தொடும்போது என்ன சுற்று முழுமையடையுது? இரும்பில் PA அப்படின்னு சொல்லக்கூடிய முழுமையாகுது. இதில் காட்டக்கூடிய அம்மீட்டர் அளவீடுகளை நம்ம என்ன பண்ணுறோம்ப்பா, ஒரு அட்டவணையாக வரைஞ்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த அட்டவணை எப்படி வரையலான்னு சொல்லி கவனிங்க பாருங்கள். வரிசை எண், மின்சுற்றில் வருகின்ற மின் தடையாக்கிகள், அம்மீட்டர் அளவீடு ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது அட்டவணையினுடைய தலைப்பு கொடுத்துட்டு, மின்சுற்றில் வருகின்ற மின் தடையாக்கிகள் வரிசையாக லேபிள் பண்ணிக்கிங்க. இரும்பு PA, அலுமினியம் PB, நிக்ரோம் PC, நிக்ரோம் PD, நிக்ரோம் PE. சரியா? இதில் A என்ற முனையில் J என்ற முனையை தொடர போது அம்மீட்டர் காட்டக்கூடிய அளவீடு எவ்வளவா இருக்குதுப்பா? 2 ஆம்பியராக இருக்கிறது. அலுமினியத்தில் PBயில் J என்ற முனை தொடும்போது மின்சுற்று முழுமையாகி 3 ஆம்பியர் மின்னோட்டத்தை காட்டுகிறது. அடுத்து நிக்ரோம் கம்பி PCயில் J என்ற முனை தொடும்போது 1 ஆம்பியர் மின்னோட்டம் காண்பிக்கிறது. அடுத்தது நிக்ரோம் PDயை தொடும்போது 1.5 ஆம்பியர் மின்னோட்டம் காண்கிறது. நிக்ரோம் PE டச் பண்ணும்போது 0.5 ஆம்பியர் மின்னோட்டம் காண்கிறது. இதிலிருந்து நம்ம இந்த அட்டவணையை ஃபுல்லாக நிரப்பிட்டோம். இதிலேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த அட்டவணையை நம்ம பகுப்பாய்வு செய்ய வேணும். செய்கிற போது என்ன கிடைக்குது, அட்டவணையிலிருந்து கிடைத்த தகவல்களில் இருந்து ஒவ்வொரு சூழ்நிலைகளும் மின் விளக்கின் ஒளி தீவிரம் ஒரே போல் உள்ளதா, எல்லா சூழ்நிலைகளிலும் மின் விளக்கினுடைய ஒளி தீவிரம் ஒரே மாதிரி இருக்குதா, இல்லை, ஒரே தடிமனும் நீளத்திலும் உள்ள பல்வேறு வகையான கடத்திகளை உட்படுத்திய போது அம்மீட்டர் அளவீடு ஒன்று போல் இருந்ததா, அதுவும் இல்லை. அம்மீட்டர் அளவீடு ஒவ்வொரு உலோகங்களை பயன்படுத்துகிற போது அம்மீட்டர் அளவீடு என்னவா இருந்துச்சு, வேறு வேறு மாதிரி தானே அம்மீட்டர் அளவீடு இருந்துச்சு. வேறு வேறு அம்மீட்டர் அளவீடுகளை காட்டுற போது பல்பினுடைய ஒளி தீவிரமும் கண்டிப்பாக என்னாகும், வித்தியாசப்படும் இல்லையா. அதற்கு அடுத்தது ஒரே கடத்தியில் அதன் குறுக்கு வெட்டு பரப்பளவில் தடிமனில் மாற்றம் ஏற்படுத்திய போது அம்மீட்டர் அளவீட்டில் ஏற்பட்ட மாற்றம் எப்படி இருக்கும், அம்மீட்டர் அளவீடு ஏற்பட்ட மாற்றமானது கூடியது இல்லையா. அதற்கு அடுத்த கேள்வி, ஒரு கடத்தியில் நீளத்தில் மாற்றம் ஏற்படுத்திய போது அம்மீட்டர் அளவீடில் மாற்றம் ஏற்பட்டதா, என்னாகும், அம்மீட்டர் அளவீடில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். என்னாகும், நீளம் கூடும்போது மின் தடை கூடுகிறது. நீளம் கூடும்போது என்னாகுது, மின் தடை கூடுகிறது. மின் அழுத்தம் குறையவும் செய்கிறது. மின் தடை கூடுச்சுன்னா மின் அழுத்தம் என்னாகுது, குறையவும் செய்கிறது. சரியா. அதுக்கு அடுத்த கேள்வி கவனிங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அளித்த மின்னழுத்த வேறுபாடு ஒரே போல் இருந்ததா, எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரியா இருந்துச்சு, இல்லை. அல்ல, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அளித்த மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்கோ ஒரே போல் அமையும். மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்குது, ஒரே மாதிரி அமைந்தது. இது எப்படி சொல்லலாம்னா, ஓம் விதியை பொறுத்து V/I ஒரு நிலை எண் அப்படின்னு சொல்லலாம். ஓம் விதி என்னன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம், V/I. இது என்னது, ஒரு மாறாத மதிப்பு, கான்ஸ்டன்டான மதிப்பு, மின் தடை R அப்படின்னு சொல்லலாம். சரியா. அப்பொழுது இங்கு அம்மீட்டர் அளவீடு I வந்த மாற்றம் என்ன, எதன காரணம் அம்மீட்டர் அளவீட்டில் மாற்றம் ஏற்பட்டது, மின் தடை காரணமாக. மின்தடையிலிருந்து வேறுபாடு காரணம் தானே அம்மீட்டரில் மாற்றம் ஏற்பட்டது. அப்போ மின் தடை காரணமாக. சரியா. அப்போ கவனிங்க,
இனி நம்மளுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 6 வோல்ட் மின் விளக்கை ஒரு 6 வோல்ட் உறைவிடத்துடன் சுவிட்ச் வழியாக இணைக்கவும். சுவிட்ச் ஆஃப் செய்த நிலையில் மல்டிமீட்டர் பயன்படுத்தி மின் விளக்கின் மின் தடையை அளவிடவும். மேலும் சுவிட்ச் ஆன் செய்த நிலையில் ஒரு நிமிட நேரம் மின்விளக்கை ஒளிர செய்யவும். அதன் பின்னர் சுவிட்ச் ஆஃப் செய்து உடனடியாக மின் தடையை அளக்கவும். இந்த ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்காங்க. சரியா? சூழ்நிலையை தெளிவாக படிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா, 2 நிலைகளிலும் ஒரே மின்தடையாக கிடைத்தது. 2 சூழ்நிலைகள்லையும் ஏற்பட்ட மின் தடை ஒரே மாதிரியாக அமைந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குற போது இல்லை, ஒரே மாதிரி அமையவில்லை. அதுக்கு அடுத்த கேள்வி, மின் விளக்கு ஆன் செய்த பின்னர் மின் நிலையின் வெப்பநிலை கூடியதா குறைந்ததா? ஆஃப் செஞ்சதுக்கு அப்புறம் மின் விளக்கினுடைய வெப்பநிலை கூடியதா குறைந்ததான்னு சொல்லி பார்க்குற போது கூடியது. என்ன எழுதலாம்? கூடியது அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்தது, வெப்பநிலை அதிகரித்த போது மின் தடை அதிகரித்ததா குறைந்ததா? வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க மின் தடை அதிகரிக்கும். சரியா? வெப்பநிலை அதிகரிச்சதுன்னா என்ன ஏற்படும்? மின் தடையும் அதிகரிக்கும். இதிலிருந்து ஒரு கடத்தியில் மின்தடையில் தாக்கம் செலுத்தக்கூடிய காரணிகள் எதெல்லாம்? இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, எவ்வளோ நேரம் படித்தோம் இல்லையாப்பா, இதெல்லாம் வச்சு இதெல்லாம் மனசில் வச்சுட்டு மின் தடையில் தாக்கம் செலுத்தக்கூடிய காரணிகள் என்னெல்லாம் காரணிகள் மின் தடையில் தாக்கம் செலுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எழுத முடியுமா? எழுதுங்க பார்க்கலாம். வெப்பநிலை இல்லையா? வெப்பநிலை ஒரு காரணி தானே. பொருளினுடைய பண்பு, என்ன உலோகம் பயன்படுத்துகிறோமோ அந்த பண்பு ஒரு காரணியா? அடுத்தது, பொருளினுடைய நீளம் இன்னொரு காரணியா? பொருளினுடைய நீளம் வேறொரு காரணி. அடுத்தது, பொருளினுடைய குறுக்கு வெட்டு பரப்பளவு, தடிமன் இல்லையா? இதெல்லாம் எதில்? மின் தடையில் தாக்கம் செலுத்தக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். சரியா குழந்தைகளா? கவனிங்க. அதற்கு அடுத்தது, உலோகங்களின் வெப்பநிலை கூடும்போது மின் தடை கூடுகிறது. உலோகங்களில் வெப்பநிலை கூடுச்சுன்னு சொன்னால் மின் தடை கூடுதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம் செஞ்சோம் இல்லையா, அந்த ஜே என்ற முனையை பயன்படுத்தி ஒவ்வொரு புள்ளிகளையாக தொட்டு வரி சுற்ற மின் சுற்ற முழுமையாக்கணும் இல்லையா? அப்போ நாம் செய்த இந்த சோதனையிலிருந்து நிக்ரோம் ஈ என்ற முனையில் தொட வச்சு நிக்ரோம் கம்பி பயன்படுத்தின ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய முனையில் ஜேவை தொட வைக்கிறோம். சரியா? கவனிங்க. ஈ அப்படின்ற முனையில் ஜேவை தொட்டுட்டு என்ன பண்ணுறோம்? மெதுவாக அப்படியே நகர்த்திட்டே வரோம். ஈ என்ற முனையை தொடர்ந்து நகர்த்தி எது வரைக்கும் நகர்த்துறோம்ப்பா? பி வரைக்கும் அப்படியே நகர்த்திட்டே வரோம். அப்போ இங்கே என்ன இங்கே என்ன சம்பவிக்குது? மின் தடை குறைந்து கொண்டே வருதா? அப்படியே நகர்த்திட்டே வரும்போது என்ன ஆகுது? மின் தடை குறைஞ்சிக்கிட்டே வருதா? அப்போ மின் தடை குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னு சொன்னால் அந்த பல்பில் ஒளி தீவிரத்தில் மாற்றம் ஏற்படுமா? மாற்றம் ஏற்படும் இல்லையா? கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். ஒளி தீவிரம் என்ன ஆகும்? மின் தடை குறைந்ததுன்னு சொன்னால் ஒளி தீவிரம் அதிகரிக்கும் இல்லையா? அதிகரிக்கும் இல்லையா? கவனிங்க. இப்போ மின் விளக்கின் ஒளி தீவிரத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? ஒளி தீவிரம் அதிகரித்து கொண்டு வரும். ஒளி தீவிரம் என்ன ஆகுது? அதிகரித்துக்கிட்டே வருது. இம்மாற்றத்திற்கான காரணம் என்னன்னு சொல்லி எழுதலாம். நீளம் குறையும் போது மின் தடை குறைகிறது. எழுதலாமா? அதுக்கடுத்து கவனிங்க. மின் அழுத்த வேறுபாடு நிலையாக இருந்தால் மின் தடையும் மின்சாரமும் எதிர் விகிதத்தில் இருக்கும். ஒரே குறுக்குவெட்டு பரப்பளவுள்ள கடத்தியின் நீளமும் அதன் மின் தடையும் நேர் விகிதத்தில் அமையும். இப்போது இந்த தத்துவம் நம்ம படித்தோம் இல்லையா? இந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஒரு கருவியாக்கும் ரியோஸ்டாட் அப்படின்னு சொல்லக்கூடியது.
நம்ம தத்துவத்தினுடைய அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது என்னது? மின் தடை மாற்றி, ரியோஸ்டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி. அதனுடைய படம் நம்மளுக்கு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. மின் தடை மாற்றியினுடைய படம். இதில் கவனிங்க, ABCD அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் குறிப்பிடப்பட்டிருக்குது. இதில் எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? அதை தொடர்ந்து தொடர்பு கருவி அப்படின்னு கூடி நம்ம சொல்லலாம். இதில் AB அப்படின்னு சொல்லக்கூடியது மின் காப்பின் வெளியே சுற்றப்பட்டுள்ள மின் தடை கம்பி. CD அப்படின்னு சொல்லக்கூடியது கடத்தியின் வழியாக தொடர்பு கருவி. அதோட என்ன? எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இணைக்கப்பட்டிருக்குது. இந்த எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவியை முன்னும் பின்னுமாக நகர்த்துற போது மின் தடையை நம்ம என்ன பண்ண முடியுது? கூட்டவும் குறைக்கவும் முடிகிறது. இந்த மின் தடை மாற்றியினுடைய குறியீடு, மின் தடையினுடைய குறியீடு உங்களுக்கு தெரியும். மின் தடை மாற்றியினுடைய குறியீடு இந்த மாதிரி சிம்பல் பயன்படுத்தி காண்பிக்கிறதுக்கு முடியும். இதிலிருந்து மின் விளக்கு, மின்கலம், அம்மீட்டர், மின்தடை மாற்றி, சுவிட்ச் ஆகியவற்றை தொடர் இணைப்பில் உள்படுத்தி ஒரு மின்சுற்று அமைத்து மின் தடை மாற்றியின் தொடர்பை நீக்கி மின்விளக்கில் ஒளியில் ஏற்படுத்திய மாற்றம் என்னவாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரியா? இதன் கவனிங்க. இதிலிருந்து நம்ம என்ன முடிவுக்கு வரோம்? ஒரு மின் சுற்றில் மின் தடையில் படிப்படியாக மாற்றத்தை ஏற்படுத்தி மின்சாரத்தை கட்டுப்படுத்துவதற்கான கருவியாகும் மின் தடை மாற்றி. புரிஞ்சுதா? மின் தடை மாற்றினா என்னன்னு சொல்லி புரிஞ்சது இல்லையா? வேறு ஒன்றும் இல்லை. இந்த மின்தடை மாற்றிக்கு ரொம்ப எளிமையான ஒரு படம் நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. கவனிங்க. குறுக்குவெட்டு பரப்பளவு ரொம்ப குறைவான ஒரு பகுதியிலிருந்து கொஞ்சம் மாணவர்கள் பயணித்து செல்வதில் எவ்வளவு சிரமமாக இருக்கிறது. அதே இது குறுக்குவெட்டு பரப்பளவு அதிகமான பகுதியிலிருந்து கடந்து செல்லக்கூடியது எவ்வளோ ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த படத்தை பார்த்தீங்களா? இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அட்டவணையை நிரப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீளம் எல் அப்படின்னு சொல்லக்கூடியது மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. குறுக்குவெட்டு பரப்பளவு ஆம்பியரில், மீட்டர் ஸ்கொயர்லேயும், மின் தடை ஆர் ஓம் அப்படிங்கிறதுலையும் கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் நீளம் 1 மீட்டராக இருக்கிற போது, குறுக்குவெட்டு பரப்பளவும் 1 மீட்டராக இருக்கிற போது மின் தடை எவ்வளவா இருக்குது? ஆர். நீளம் 2 மீட்டர் ஆகுது, குறுக்குவெட்டு பரப்பளவு 1ஆக இருக்கிற போது மின் தடை என்ன ஆகுது? 2 ஆறாக மாற்றமடைகிறது. நீளம் 1 மீட்டராக இருக்குது, குறுக்குவெட்டு பரப்பளவு 2 மீட்டர் ஸ்கொயர்டாக இருக்கிற போது மின் தடை என்ன ஆகுது? பாதியாக குறைகிறது. நீளம் 2 மீட்டராக இருக்குது, குறுக்குவெட்டு பரப்பளவு 2 மீட்டராக இருக்கிற போது மின் தடை என்ன ஆகுது? ஆர். அதே மாதிரி நீளம் 1 மீட்டர், குறுக்குவெட்டு பரப்பளவு அரையாக இருக்கிற போது மின் தடை என்ன ஆகுது? 2 ஆறாக மாற்றமடைகிறது. இந்த நிரப்பின அட்டவணையில் இருந்து நம்ம என்ன முடிவுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன முடிவுக்கு வரோம்? ஒரு கடத்தியின் நீளம் எல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகரிக்கும் போது மின் தடை அதிகரிக்கவும், குறுக்குவெட்டு பரப்பளவு ஏ அதிகரிக்கும் போது மின் தடை குறையவும் செய்கிறது. நீளம் அதிகரிச்சதுன்னு சொன்னால் மின் தடை அதிகரிக்கிறது. குறுக்குவெட்டு பரப்பளவு அதிகரிச்சதுன்னு சொன்னால் மின் தடை என்ன ஆகுது? குறைகிறது. சரியா? அப்போ இது என்ன எப்படி குறிப்பிடலாம்? ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல். அப்போ ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/a அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். கவனிங்க. அதாவது ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L/a. ஆர் சமம் ஒரு நிலை எண். ஆர்னு சொல்லக்கூடியது என்னதுப்பா? ஒரு நிலை எண் பெருக்கல் L/a. ஆர் சமம் ஒரு நிலை எண் என்ன பயன்படுத்துகிறோம்? இங்கே ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை எண் பயன்படுத்துகிறோம். ரோ L/a நிலை எண்ணாக குறிப்பிடும்போது இந்த ரோன்னு சொல்லக்கூடியது என்னதுப்பா? ஒரு கிரேக்க எழுத்து. அது என்ன? ரோ சமம் RA வகுத்தல் L. ரோ என்பது கடத்தி உருவாக்கப்பட்டுள்ள பொருளின் மின் தடை எண் ஆகும்.
சரியா? சரி, இனி நாம் இந்த மின்தடை எண் பயன்படுத்தி ஒரு சின்னதாக ஒரு பயிற்சி கணக்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு குட்டியாக ஒரு பயிற்சி கணக்கு இருக்குது, அதை பார்க்கலாம். கவனிங்க மாணவர்களே. 6 ஓம் மின்தடையுள்ள ஒரு கடத்தியின் நீளம் 1 மீட்டரும் குறுக்குவெட்டு பரப்பளவு 1 மீட்டர் ஸ்கொயர்டும் உள்ளது என்றால் உருவாக்கப்பட்டுள்ள பொருளின் மின்தடை எண்ணை கணக்கிடவும். கேள்வி இது. கவனிங்க. நீளம் L சமம் 1 மீட்டர், குறுக்குவெட்டு பரப்பளவு A சமம் 1 மீட்டர் ஸ்கொயர்டு. மின்தடை எண் என்ன? நம்ம கையில் இருக்கக்கூடிய சமன்பாடு என்னப்பா? ரோ சமம் RA வகுத்தல் L. ஆரோட மதிப்பு தெரியாது, பெருக்கல் ஏவோட மதிப்பு எவ்வளோ? 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, வகுத்தல் எல்லோட மதிப்பு எவ்வளோ? ரோ சமம் R இல்லையா? இப்போ இந்த கணித பிரச்சனையிலேருந்து நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வந்தோம்? ரோ அப்படிங்கக்கூடிய ஒரு மாறிலி R மின்தடைக்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு வந்தோம் இல்லையா குழந்தைகளா? அப்போது இதை நம்ம ஒரு வரையறையாக எப்படி எழுதுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், கவனிங்க. ஒரு அலகு குறுக்குவெட்டு பரப்பளவும் 1 அலகு நீளமும் உள்ள ஒரு கடத்தியின் மின்தடையே மின்தடை எண். குறிப்பிட்ட வெப்பநிலையிலும் ஒரு பொருளின் மின்தடை எண் நிலையானதாகும். ஆனால் வேறுபட்ட பொருள்களுக்கு வேறுபட்ட மின்தடை எண்ணாக இருக்கும். இதுதான் நம்ம வரையறையாக கூறுறது. சரியா? இது சமன்பாடாகவும் கூறலாம். எப்படி? மின்தடை எண்ணினுடைய அலகு சமம் மின்தடையின் அலகு பெருக்கல் குறுக்குவெட்டு பரப்பளவினுடைய அலகு வகுத்தல் நீளத்தினுடைய அலகு. சரியா? அப்போ மின்தடையினுடைய அலகு என்னது? ஓம். பெருக்கல் குறுக்குவெட்டு பரப்பளவினுடைய அலகு என்னது? மீட்டர் ஸ்கொயர்டு. வகுத்தல் நீளத்தினுடைய அலகு மீட்டர். அப்போது மீட்டரும் மீட்டர் ஸ்கொயர் ஒரு மீட்டர் கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது? மின்தடை எண்ணினுடைய அலகு என்னது? ஓம் மீட்டர். மின்தடை எண்ணின் அலகு ஓம் மீட்டர் ஆகும். சரியா குழந்தைகளா? இப்போ நாம் மின்தடையாக்கிகள், மின்தடை எண் அதெல்லாம் பற்றி தெளிவாக படித்தோம் இல்லையா? இனி இதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு தொடர்ந்து எழுதிட்டே வந்தீங்க இல்லையா? இதையெல்லாம் அப்படியே என்ன பண்ணுறீங்க? அறிவியல் நோட்டில், ஃபிசிக்ஸ் நோட்டில் எழுதிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம செஞ்ச அந்த வித்தியாசமான உலோகங்கள் பயன்படுத்தின அந்த கம்பிகள் பயன்படுத்தி செஞ்ச அந்த சோதனையினுடைய முடிவுகளிலிருந்து நம்ம ஒரு அட்டவணை ஃபில் பண்ணி அந்த அட்டவணையிலிருந்து நம்ம கேள்விகளுக்கு பதிலளித்ததை அறிவியல் நோட்டில் எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்க வேணும். சரியா மாணவர்களே? நன்றி.